ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ பேங்கிங் அவேர்னஸ் ஷார்ட்ஸ் தான் இது. ஆன்டி டேட்டட் செக்குக்கும் போஸ்ட் டேட்டட் செக்குக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, ஸோ நார்மலாக ஒரு செக் வந்து 3 months வந்து வேலிடிட்டி இருக்கும். ஸோ இப்போ ஆன்டி டேட்டட் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு டேட் வந்து இப்போ அக்டோபர் 28ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேட்ல இருந்து முன்னாடி இருக்க டேட்டை நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த செக்ல அதை நான் ஆன்டிடேட்டட் செக்னு சொல்வேன். அதாவது பாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேட். ஓகே, ஸோ அப்போ போஸ்ட் டேட்டட் செக்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு இப்போ அக்டோபர் 28 அப்படின்னு சொன்னா ஸோ ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு டேட் நவம்பர் 15 அன்னைக்கு அன்னில இருந்து தான் அந்த செக்கை நீங்க யூஸே பண்ண முடியும் அப்படின்றது சொல்றது. ஸோ இது என்ன மாதிரி பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல ஃபியூச்சர்ல நவம்பர் 15 அன்னைக்கு தான் பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த நடுவில் இருக்கிற டைம் பீரியட்ல அவங்க செக்கை போட்டுறக்கூடாது அப்படின்னும் பொழுது நவம்பர் 15 டேட்ல அந்த செக்ல போட்டு நம்ம கொடுப்போம். எஸ், ஸோ பாஸ்ட் டேட் அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். பட் பாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எஸ், ஸோ கண்டிப்பா இந்த போஸ்ட் டேட்டட் அண்ட் ஆன்டி டேட்டட் செக் உடைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.